ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 17ஆம் நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை திருதி திதி அட்சய திருதி. இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டுப்பாங்க, மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? மேச ராசிக்கு எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத தனவரவு இருக்கு. அதே நேரத்தில் எதிர்பாராத சில வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே எதனால அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே இந்த பிரச்சனைகள் வரும். அதனால ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு தன்னம்பிக்கை கூடுங்க. ஓகேங்களா? மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரும். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த சில உதவிகள் எல்லாம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க, எல்லா உதவிகளும் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கு. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடக ராசிக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் லாபங்கள், தொழிலில் பாத்தீங்கன்னா மாற்றங்கள் எல்லாமே வரும். பதவி உயர்வுகள் இருக்கின்றது. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. சிம்ம ராசிக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். அதே நேரத்தில் தொழிலுக்காக வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு வருவீங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா ஒரு சைக்கிள் வாங்கலாங்கிற கூட ஒரு முயற்சியில் இறங்குவீங்க இன்னைக்கு. ஓகேங்களா? இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளின் முன்னேற்றங்கள், ஓகேங்களா, தைரியமான செயல்பாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அரசு சார்ந்த விஷயத்துல நன்மைகள் எல்லாமே நடக்கும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே லாபமும் இருக்குங்க. ஓகேங்களா? எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க அற்புதமா பேசி அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டுக்கு அவங்களே இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி நீங்க அழகா பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக பலவிதங்களின் உதவிகள் உங்களை தேடி வரும் என்று. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனசறிஞ்சு ரொம்ப அழகா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று வேலைகள் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாத்தையும் பார்ப்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்புங்க. தனுசு ராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது. அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். தொழிலுக்காக கடன் வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள். வேலை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம், இந்த வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு, அந்த வேலை இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு இன்று ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக லாபங்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு லாபங்கள். ஒரு இரும்பு கடைகள், அதாவது ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள் இன்று வாகனம் வாங்கும் ஒரு எண்ணம் வரும். வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இறங்குங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த சில விஷயங்களுக்காக நீங்க சில பேரை இன்னைக்கு மீட் பண்ணி பேசுவீங்க. இன்று விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீன ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று உங்களுடைய மனமகிழ்வான சில விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.